மலேசிய தமிழ் சமய தலைவர் தமிழ் திரு கணேசன் அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பேராளர் மணியரசன் அவர்கள் ஆவையும் பொன்னாளையும் போட்டி சிறப்பித்துள்ளோம். அன்பர்களுடைய பாடல்கள் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, ஆழக்கடல் நம்மை பிரித்திருந்தாலும் அன்னை தமிழ் நம்மை என்றும் இதயத்தோடு இணைத்திருக்கும் என்ற முறையில்தான் மலேசிய தமிழர்கள் நடத்தக்கூடிய இந்த தமிழ்ச்சமய 5ஆம் மாநாட்டில் எனக்கும் வாய்ப்பளித்து நானும் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய பெருமிகு ஆதீனம் அவர்களும் தம்பி மன்னர் மன்னன் அவர்களும் தம்பி புகழ் நல்லரசு அவர்களும் இங்கே நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களோடு உறவாட வாய்ப்பு கிடைத்தது. மலேசிய தமிழ் சமய பேரவையினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஏடலர் ஐயா தமிழ் திரு கலையரசு கலிபெருமாள் அவர்களே, அமைப்பின் தலைவர் தமிழ் திரு கணேசன் அவர்களே, தமிழ்ச்சமய பேரவையின் துணைத் தலைவர் ஐயா தமிழ் திரு ஆனந்த தமிழனார் அவர்களே, செயலாளர் ஐயா தமிழ் திரு துரைமுருகனார் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய தம்பி பாலமுருகன் அவர்களே, குழுமியிருக்கும் பெருமக்களே, மலேசியாவில் வாழ்ந்தாலும் வேறு எந்த மண்டலத்தில் வாழ்ந்தாலும் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டு தமிழ் உறவோடு உணர்ச்சியோடு திகழ்கிறார்கள் என்பதை நாங்கள் பல நாடுகளுக்கு போகும்போது பார்த்திருக்கிறோம். மலேசியாவிலே வாழக்கூடிய தமிழர்களுக்கு அவருடைய முன்னோருக்கு மூல தாயகம் தமிழ்நாடு, ஆனால் உங்களுக்கு மலேசியா தான் தாயகம். தமிழர்களுக்கு உலகத்தில் பல தாயகங்கள் இருக்கின்றன. மலேசியா, சிங்கப்பூர், இப்படி பல தாயகங்கள் காலங்காலமாக தமிழர்கள் வாழ்ந்து வரும் தாயகங்கள். இந்த மண்ணை திருத்தி வளப்படுத்தி தொழில் மயப்படுத்தி மேம்படுத்த உயிரை கொடுத்த உழைப்பை கொடுத்த தமிழர்களின் வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே மூல தாய் தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் அவ்வப்பொழுது வந்து கலந்து கொண்டு உறவாடுவது என்பது உங்களுக்கும் எங்களுக்குமான உறவை மேம்படுத்துவது, நாம் ஒருவரை ஒருவர் மேலும் ஊக்கப்படுத்துவது, நம்முடைய தாய்மொழியை மேலும் பலப்படுத்துவது என்ற பணிகளுக்கு பயன்படும். மனிதர்கள் நாடுகள் கடந்து போனாலும் அவர்கள் உள்ளங்களில் இனத்தையும்
மொழியையும் ஆன்மீகத்தையும் இணைத்தே கொண்டு செல்கிறார்கள். தனியே சுமந்து செல்ல வேண்டியதில்லை. அவர்கள் உடம்போடு உள்ளத்தோடு அவை இணைந்து வருகின்றன. அந்த வகையில்தான் இங்கே தமிழர் ஆன்மீகம் என்பது தழைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய புதிய வளர்ச்சி, புதிய சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பது, புதிய பாய்ச்சலை எட்டுவது என்ற நோக்கத்தில் தான் தமிழ் சமய அமைப்புகள் உருவாகின்றன. இங்கே மிக சிறப்பாக எழுச்சியாக நம்முடைய பேரூர் ஆதீனம் ஐயா அவர்கள், சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்கள் இங்கே ஆன்மீக உரையும் வழிகாட்டல் உரையாகவும் ஆற்றினார்கள். இது நம்முடைய மரபு. பேரூர் ஆதீனம் தமிழ் வழிபாட்டை நடத்தி வருவது, தகுதியுள்ள தமிழர்கள் அனைவரும் அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை கடைபிடித்து வருகின்ற ஒரு நிறுவனம், ஆன்மீக நிறுவனம். அப்படிப்பட்ட ஆதீனங்கள் மிக குறைவு. பெரியவர் குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றி சொன்னார்கள் ஐயா அவர்கள். அவர் ஒரு ஆன்மீக புரட்சியை உருவாக்கினார். அதன் பிறகு பேரூர் ஆதீனம்தான் அந்த திசையில் எங்களை போன்றவர்கள் தமிழர் ஆன்மீகம், தமிழர் வழிபாடு, தமிழர்கள் அர்ச்சகர்களாக வேண்டும் என்ற நிலையிலே போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பது பேரூர் ஆதீனம்தான். இங்கே நம்முடைய ஆன்மீகம் என்பது நம்முடைய முன்னோர்கள் காட்டியிருக்கின்ற வழிகளை பின்பற்றினால், அதன் வழியாக நாம் சென்றால் இந்த ஆன்மீகத்தை வெளியிலிருந்து வந்து நம்மை பீடித்திருக்கும் தொற்று நோய்கள் அண்டாமல் தடுத்திருக்க முடியும். பெரிய சிக்கல் இதுதான். வெளியிலிருந்து வரக்கூடிய தொற்று நோய்கள் தான் வர்ணாசிரமம், ஜாதி, போக்குவரத்து எல்லாவற்றையும் வைத்து ஒட்டுமொத்த தமிழர்களை கீழ்ப்படுத்தி, தமிழர்களுக்குள் 1000 ஜாதிகளை, வர்ணங்களை கொண்டு வந்து சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி நம் எல்லோருக்கும் அவர்கள் எஜமானர்களாகி அவர்களை நாம் சாமி சாமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய் ஒரு கீழ்நிலை அடைந்ததற்கு ஆன்மீகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியும் ஒரு காரணம். ஆன்மீகத்தில் வீழ்ச்சி ஏற்படும் பொழுது, தமிழர் மெய்யியலில் வீழ்ச்சி ஏற்படும் பொழுதெல்லாம் ஆன்மீக புரட்சியாளர்கள் எழுந்தார்கள். நாமார்க்கும் பிடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று அப்பர் முழங்கினார் என்றால் அது ஒரு புரட்சி குரல். அது ஒரு புரட்சி குரல். வெறுமனே கடவுள் வாழ்த்து மட்டுமல்ல, அப்படித்தான் நாமார்க்கும் பிடியல்னா நரகத்தில் இடர்படும். எங்களுக்கு நரகம் கிடையாதுடா. தமிழர் மெய்யியலை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நரகம் கிடையாது. இது துணிச்சலாக சொன்னாங்க. உனக்கு பணியோம், சும்மா தோண நிற்கல அவர், ஏமாப்போம் பிணியறியோம், பணிவோம் அல்லோம், உனக்கு கீழ்ப்படிய மாட்டோம். இது என்ன சாதாரண கடவுள் வாழ்த்தாது? எண்ணி பாருங்கள். உனக்கு கீழ்ப்படிய மாட்டோம், உனக்கு கீழ்ப்பட்ட குடி நாங்கள் அல்ல, நாமார்க்கும் குடியல்லோ. இந்த கிளர்ச்சி தொடர்ந்து வருகிறது. அடிகளார் சொன்னார்கள், தமிழில் பாடக்கூடாது. ஜைன மதம் வந்தது, வேறு மொழியை திணித்தார்கள்.
அப்பொழுதுதான் பிராமண குடும்பத்தில் பிறந்த ஞானசம்பந்தர் நாளும் இன்னிசையால் தமிழ் பாடும் ஞானசம்பந்தன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக் கொண்டார். கிளர்ச்சி, ஒரு சமூக புரட்சி. சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிறேன், நரகத்தில் இருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக உபன்யாசம் அல்ல நம்முடைய ஆன்மீகம். வாழ வழிகாட்டுவது, குடும்ப வாழ்வை செப்பனிடுவது, இறைவனை அம்மையாய் அப்பனாய் அன்புடைய மாமனாய் மாமியாய் பார்ப்பது, இந்த உறவில் மேம்பாடு காண்பது, உறவை சீர்படுத்துவது, அயலார் ஆதிக்கத்தை முறியடிப்பது, இதெல்லாம் தான் நம்ம அப்பர் காலத்தில் ஞானசம்பந்தர் காலத்தில் எழுச்சி பெற்றது. பிறகு வீழ்ச்சி அடைந்து விட்டது. பிறகு அடிமையாகவும் போனோம் அயலாருக்கு. அந்த நேரத்தில் எழுந்த ஒரு மறுமலர்ச்சி ஆன்மீகம், வள்ளலார் கொண்டு வந்த சமரசுத்த சன்மார்க்கம். வள்ளலார் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவு அறியீர், சூதாக சொன்னதெல்லாம் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என்று கேட்டார். நால் வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் பேசாதே என்று பாடினார். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைந்து அழியாதீர் உலகத்தீரே என்று சாதியை சாடினார். நால் வர்ணத்தோடு மோதினார் வள்ளலார். புரட்சி இல்லையா? இதெல்லாம் எங்கோ மைசூர் பக்கத்திலிருந்து வந்த ஒரு பெரியவர் தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா? எங்கள் வடலூர் வள்ளலார் சொன்னார். நாம் சரியாக பின்பற்றவில்லை. பெரும் பெரும் பீடங்களாக அவர்கள் இருந்தார்கள். வள்ளலார் சொல்வதெல்லாம் அது அருட்பா அல்ல என்று பேசி நம்மவர்களையே தூண்டிவிட்டார்கள். துணிந்து நின்றார். கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக என்றார். ஆட்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்க மாட்டாங்க நம்ம சாமியெல்லாம். கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக. 21ஆம் நூற்றாண்டில் முழக்கம் கொடுப்பது போல வள்ளல் பெருமான் அந்த காலத்திலே 19ஆம் நூற்றாண்டில் முழக்கம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, வாழ்வியல் முழுக்க சொன்னார். உடல் நலம் எப்படி பேண வேண்டும், ஆணும் பெண்ணும் எப்படி இல்லறம் நடத்த வேண்டும், தாம்பத்திய உறவு எப்படி நடத்த வேண்டும், குழந்தைகள் பற்றி எப்படி வளர்க்க வேண்டும், எல்லாம் எழுதினார் வள்ளல் பெருமான். துறந்து விட்ட ஒரு துறவி எங்கேயோ போனவர் அவரு. தமிழர் வாழ்வியலை சொன்னவர். என்ன இன்றைக்கு வள்ளல் பெருமானுடைய நண்பர்கள் என்ன செய்கிறார்கள்? அன்னதானம் வழங்குவது, அகவல் பாடுவது, வள்ளலார் பணி முடிந்தது என்று போகிறார்கள். இது கூடாது. இது நம்முடைய ஆன்மீகம் அல்ல. இது தமிழர் ஆன்மீகம் அல்ல. ஐரோப்பாவிலே எழுந்த ஒரு சீர்திருத்தம், மறுமலர்ச்சி, ரெனாய்சான்ஸ் என்பது தாமதமாக தமிழ்நாட்டில் எழுந்தாலும் இப்படி எழுந்தது. இது வள்ளலாருடைய அடுத்த தொடர்ச்சி தான் மறைமலை அடிகளார். மறைமலை அடிகளார் சோமசுந்தர நாயக்கருடைய சீடர் போன்றவர். சோமசுந்தர நாயக்கர் என்பவர் சூளைமேடு தமிழர் தான், வன்னியர் வகுப்பைச் சேர்ந்தவர் என்பார்கள். பெயரை மாற்றிக்கொண்டார். ரங்கசாமி அவர் பேர். சிவநெறிக்கு வந்த பிறகு பெயரை மாற்றிக்கொண்டார். ஆங்கிலம் தமிழ் ரெண்டிலும் பெரும் புலமை படைத்தவர் சோமசுந்தர நாயக்கர். அவரிடம் கற்றவர் மறைமலை அடிகளார். அதிலிருந்து முன்னேறியவர் மறைமலை அடிகளார். வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்தை பொதுநிலை கழகம் என்ற பெயரிலே நடத்தினார் மறைமலை அடிகளார். பொதுநிலை கழகம் ஆண்டாண்டு மாநாடு நடத்துவார். 1931ஆம் ஆண்டு பிப்ரவரி 2, 3, 4, 5 நாட்களில் மாநாடு நடத்துகிறார். பல்லாவரத்தில் மறைமலை அடிகள் தீர்மானம் போடுகிறார்கள். கடவுள் வணக்கத்துக்கு போகும் பொழுது
வரிசைப்படி எல்லாரும் நின்று வணங்க வேண்டும். உயர்வு தாழ்வோ பிறப்பு அடிப்படையவோ கடைபிடிக்க கூடாது. எல்லாரும் சமமாக தூய்மையாக சென்று இறைவனை வழிபட வேண்டும். சாதி பார்த்து இந்த ஜாதி அங்க நின்று என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்று 31 தீர்மானம் போட்டார். அதுபோல அந்த பொதுநிலை கழகத்தில் சாதி கலப்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தீர்மானம். சுந்தரர் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். பறவை சங்கிலி என்ற 2 பேருமே சுந்தரர் ஜாதி அல்ல, வேறு ஜாதியினர். எனவே அவர்களே கலப்பு திருமணம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் செய்து கொள்ளலாம், தவறில்லை. நம்முடைய ஆன்மீகத்துக்கு தவறு அல்ல. அது கலப்பு திருமணம் செய்து கொள்ளலாம், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மறைமலை அடிகள் 31ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தீர்மானம் போடுகிறார். இதையெல்லாம் எடுத்தோமா, பேசினோமா? யாரோ ஒருத்தர் புதுசாக சொல்லி கொடுத்தா சொல்லிக்கிட்டு இருக்கோம், குடுகுடுப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், பகுத்தறிவு குடுகுடுப்பை ஆட்டிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் இதை சொல்லவில்லை, இதை எடுக்கவில்லை? நம் முன்னோர்கள் சொல்லாததா? யார் எதை சொன்னாலும் உடனே நம்பி விடாதே. அது உண்மையா சரியா தவறா என்று உன் மூளையை கொண்டு ஆராய்ச்சி செய்து அப்புறம் அதை நம்பு, ஏத்துக்க என்று சொன்னவன் 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் பெருந்தகை. இதை விட என்னையா வேணும்? எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொன்னாலும் சரி, இன்னொருத்தர் சொன்னாலும் சரி, ஓ அறிவை கொண்டு யோசனை பண்ண என்று சொன்னவர் திருவள்ளுவர். அவர் பிறந்த இனம் தமிழ் இனம். நாம் இதெல்லாம் விட்டுறோம். விட்டுட்டு தொண்ணாது நிற்கிறது. நமக்குள்ள இன்னைக்கு என் ஜாதிக்கு இவர் சாதி இழிவென்று சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி சகியே என்று பாவேந்தர் பாடினார். அதுதான் இன்னைக்கு சாதி இருக்கின்றது என்பானும் இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதனால் என்று பாவேந்தர் பாடினார். இந்த பாட்டுக்கும் வள்ளலார் கொள்கைக்கும் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. மறைமலடிகளாருடைய கொள்கைக்கும் இந்த பாவேந்தர் பாட்டுக்கும் ஒன்றும் முரண்பாடு கிடையாது. ஆனால் நாம் எங்கிருந்தோ வந்தால் உடனே அதை பின்பற்றுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நினச்சி பாருங்க, ஒரு தாடி போட்டு ஒரு படம் இருக்கும், சீரடிங்கிறாங்க, பேரடிங்கிறாங்க, தெரியாது. ஜிக்கி முக்கி கல், ஜக்கி முக்கி கல் எல்லாம் இன்னைக்கு கூறு தமிழ்நாட்டிலைங்க. ஏன் வள்ளலாரை விட யார் சீர்திருத்தம் சொல்லிட்டாங்க? அதில் மறைமலை எல்லாரும் யார் சொல்லிட்டாங்க? நம்ம மெய்யல்ல. இதுக்கெல்லாம் வேறாக திருமூலர் இருந்திருக்காரு. நீ கோயிலில் போய் வழங்க வேண்டாப்பா, உடம்பே ஆலயம் தாண்டா, உன்னையே நீ கோயில் ஆய்க்கொள் என்று சொல்லுகிறாரு. வாழ்வியலுக்கு அவ்வளவு சொல்லியிருக்காங்களே. இங்கிருந்து சொல்வதில்லை. இங்கிருந்து யார் வந்தாலும் அது எடுக்காது, வெளியிலேருந்து வரணும். அரசியலா வெளியிலேருந்து வரணும், அடுத்த இடத்துலேருந்து வரணும். திரைப்படமா அடுத்த இடத்துலேருந்து கதாநாயகன் வரணும். ஆன்மீகமா அடுத்த இடத்துலேருந்து அடுத்த நாட்டிலேருந்து வரணும். இங்கேருந்து இருக்கக்கூடாது. என்ன அது? ஏன் இந்த சீர்கேடு? இதையெல்லாம் தான் எண்ணி பார்க்கணும். நம்முடைய ஆன்மீகம் அவ்வளவு, இன்னும் சொல்ல போனால் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டுங்க நம்ம ஆன்மீகத்தில். ஆமாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஓ நிலையை எப்படி பாம்பா நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் கம்பர் சிறப்பாக சொல்லிவிடுவார். பட்டவர்த்தமாக கம்பர் சொல்றார். யுத்த காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்தில் சொல்வார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என்றுரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா. கடவுள் வாழ்க்கையே இப்படி இருக்கு, நம்ம பொழப்பு என்ன வருதியா என்று கம்பர் சொல்லுகிறார். இந்த ஜனநாயகம் நமக்கு உண்டு நம்ம ஆன்மீகத்தில். கம்பர் என்ன நாத்திகரா? நம்முடைய ஆத்திகம் என்பது, நம்முடைய இறைமை என்பது, இறை நம்பிக்கை என்பது ஜனநாயக பூர்வமானது.
நீ சொல்லலாம், கடவுளையே கூட திட்டலாம். இப்போ திட்டுறது இல்லையா? சாதாரண மக்கள் திட்டுறது இல்லையா? உரிமையா? உறவு அது போன்ற ஒரு ஆய்வு. இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்கிறது. இந்து மதம் என்பது ஒரு வெள்ளைக்காரன் வச்ச பேரை தவிர அது ஒரு ஹோமோஜீனியஸ் ஒரு ரிலீஜியன் கிடையாது. அது ஒருத்தரால் அல்லது ஒரு கோட்பாட்டால் உருவாக்கப்பட்டதல்ல. ஒரு தொகுப்பினுடைய பேர். அவங்க என்ன சொல்கிறதுன்னு வெள்ளைக்காரனுக்கு தெரியல. இதெல்லாம் சிந்து சமவெளியை வச்சு கிரேக்கர்களும் ஈரானியர்களும் ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு தான் இங்கே ஹிந்துன்னு சொல்கிறான். இந்தியாங்கிற பேரும் அதை வச்சு தான் வச்சது. எனவே இந்த மதத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு, வாரிசுரிமையெல்லாம் வந்துச்சு வழக்கு. சுப்ரீம் கோர்ட் 2 தடவை தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஒரு கலப்பு திருமணம் பண்ணிட்டார் ஒருத்தர். கணவர் இந்து, பெண் கிறிஸ்டின். சொத்துரிமை இந்துப்படி கொடுக்குறதா இல்லையா? கொடுக்கலாங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கொடுக்கக்கூடாதுன்னு போனாங்க. அது கிறிஸ்டின் இந்து வாரிசுரிமை செல்லாது. சுப்ரீம் கோர்ட்டை அடித்து சொன்னாங்க, இந்து மதத்தில் இதெல்லாம் கொடுக்கலாம்ப்பா, எல்லா உரிமையும் எல்லா மதம் உள்ள எந்த ஜனநாயக உரிமையும் எடுக்கலாம். நீ கடவுள் இல்லை என்று கூட சொல்லலாம், இந்து மதத்தில் இருக்கலாம். கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இந்து மதத்தில் இருக்கலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இருக்கலாம், தப்பு கிடையாது. மறுபடி இப்போ 95 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. கடவுள் இருக்கு என்பவரும் இருக்கலாம் இந்து மதத்தில், இல்லை என்பவரும் இருக்கலாம். இப்போ நாம் கடவுள் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்னை இந்து மதத்தை விட்டு நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? யாருக்கு இல்லை. நீங்களா வேணா யாரும் சில பேர் உறவை துண்டிச்சுக்கலாம். கடவுள் இருக்கு கடவுள் இல்லை என்று சொல்வது அவர்களுடைய உரிமை. கிட்டத்தட்ட இந்த ஜனநாயக உரிமையை நம்முடைய தமிழர் மெய்யில், நம்முடைய தமிழர் ஆன்மீகத்தில் அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். என்ன அர்த்தம் இருக்கு? உண்மையாகவும் இருக்கிற, இல்லாமல் இருக்கிற அந்த ஜனநாயகம். இதை விட்டுட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்கிற போகிறதும் தேவையில்லை. கடவுள் வழிபாட்டுக்காக போகிறதும் இந்த சுதந்திரம் இங்கே இருக்கிறது. ஆனால் இதில் வர்ணாசிரமம், இதில் ஜாதி ஒடுக்குமுறைகள். இன்றைக்கு பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஜாதி மாதிரி காதலித்தால் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த பெண் பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில். இவ்வளவு பேர் இருந்து என்ன செய்யறது? பட்டுக்கோட்டையார் நம்ம ஒரு திரைப்பட பாட்டு தான் ஞாபகம் வரும். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தர் இயேசு காந்தி முதல் எத்தனையோ பேர் வந்தாங்க, எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு வரும் அந்த பாட்டு. பட்டுக்கோட்டையார் பாட்டு. இவ்வளவு சொல்லி என்னங்க? சாதியின் பேராலே வீதிகள் எரிகின்றன இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே. ஒரு தமிழன் தமிழச்சி சாதி மாதிரி காதல் பண்ண முடியவில்லை, திருமணம் செய்ய முடியவில்லை. யாரையோ குறை சொல்லி கொண்டு இருப்பது நம்மையே நாம் உள்நோக்கி திறனாய்வு செய்ய வேண்டும். இவரால் கெட்டோம் அவரால் கெட்டோம், கெடுத்தவர்கள் உண்டு, அது இந்த அரங்கத்தில் நாம் பேசக்கூடாது. ஆனால் நாம் ஏன் கெட்டோம்? நமக்கு இவ்வளவு அறிவு, இவ்வளவு பெரிய முன்னோர்களை உள்ளவர்கள், ஆசான்களை உள்ளவர்கள், நம்ம எங்கே போச்சு நம்ம அறிவு? ஏது எவ்வளவு மோசமா இன்னைக்கு சாதிய கொடுமைகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே. பத்தொன்பதாம் நூற்றாண்டை அவ்வளவு எதிர்க்கிறார் வள்ளலார். இன்று வரை அது தீவிரப்பட்டிருக்கே தவிர பெரிய அளவு குறையவில்லை. மாற்றங்களே இல்லை என்பதல்ல, மாற்றங்கள் இருக்கிறது, ஏமாற்றங்கள் நிறைய இருக்கின்றன. அதுதான் இதில் இருந்தெல்லாம் ஒரு படிப்பினை பெற்று தமிழர் சமயத்தை வாழ்வியலோடு நடைமுறையோடு கொண்டு வர வேண்டும். வெறும் வழிபாட்டோடு நிறுத்தக்கூடாது. இப்ப தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ண முடியாதுங்க. தமிழ்ல அர்ச்சனை பண்ண முடியாதுங்க தமிழ்நாட்டில். ஐயா சுவாமிகள் சொன்னாங்க,
போராடிட்டு இருக்கோம். ஒரு குடமுழுக்கு, ஆயிரக்கணக்கான குடமுழுக்கு கணக்கு காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டில். ஒரு குடமுழுக்கு தமிழ் நடந்ததா? உயர்நீதிமன்றம் மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றம் 3 தடவை தீர்ப்பு சொல்லிடுச்சு. தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாக நடத்துக்கங்க, தமிழ் அர்ச்சகர் பாதி வைங்க, சமஸ்கிருத அர்ச்சகர் பாதி வைங்க, குடமுழுக்கு மற்றதெல்லாம் செய்யுங்க என்று தீர்ப்பு. யாரும் சட்டம் பண்ணுறதில்லை, நடக்கிறதே இல்லை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நாங்கள் படாத பாடு போடுறோம். சீமான் அவர்களும் நாங்களும் எல்லாரும் படாத பாடு, நாம் தமிழர் கட்சி எல்லாம் முடியாதுன்றாங்க. தமிழில் இல்லை, சும்மா அந்த பிரகாரத்தில் ஓதுவாரை நிறுத்தி ஒலிபெருக்கில் பாட வைக்கிறது. முருகன் கோயில்னா கந்தர் அலங்காரத்தை பாட வைக்கிறது, சிவபெருமான் கோயில்னாக்க தேவாரத்தை பாட வைக்கிறது. ஓதுவார்கள் பிரகாரத்தில் இருந்து ஒலிபெருக்கில் பாடுவாங்க, வெளியில் அது கேட்கும். தமிழ் அர்ச்சனை பண்ணுறாங்கன்னு நம்ம ஆளுகளை ஏமாத்துறது. அங்கே கருவறையில் தமிழ் அர்ச்சனை இல்லை, வேள்விச்சாலையில் தமிழ் அர்ச்சனை இல்லை, தமிழ் முழக்கம் கிடையாது, தமிழ் மந்திரம் கிடையாது. கோபுர கலசத்தில் நீர் ஊற்றும் பொழுது தமிழனும் கிடையாது, தமிழும் கிடையாது. இன்று வரை கோலோச்சுகிறது. அன்னை தமிழ் அர்ச்சனை என்று தொடங்கினார்கள். எங்கே? மயிலாப்பூர் எதிர்த்தவுடன் அப்படியே மயங்கி விட்டு விட்டார்கள், அதை அப்படியே விட்டு விட்டார்கள். சமஸ்கிருதம் தான் இப்போ. அதுவும் கடந்த காலங்கள்லேயே பரவாயில்ல, கலைஞர் ஆட்சியில், ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலெல்லாம் என்ன போட்டிருப்பாங்கன்னா, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், அதுக்கு முதல்ல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு போட்டிருந்தாங்க. எல்லாரும் சுட்டி காட்டி 96 அறநிலையத்துறை அமைச்சராக வந்த தமிழ் குடிமகன் திமுக ஆட்சியில் வந்தவர், அவர் தலையிட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அந்த உண்மை எடுத்தார். அவர் தான் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுங்கிறத தமிழில் அர்ச்சனை. இப்போ இருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் திரும்ப தமிழிலும் சொன்னார். திரும்ப என்ன ஆயிற்று என்றால், நாங்கள் கோயில்களில், எங்கள் நம்ம தமிழ்நாட்டு கோயில்களில் நான் இப்பொழுது தமிழில் அர்ச்சனை பண்ண விரும்பினால் அங்கே ஒரு போர்டு பதாகை இருக்குது, பேனர், அதில் 4-5 நம்பர் கைபேசி எண் இருக்கிறது. அதிலே ஒருத்தருக்கு பேசி, அவர் அர்ச்சகர், அவர் தமிழில் செய்கிறவர், அவர் எங்கே இருக்காரோ தெரியாது, அவர் வந்தால் அவர் அழைச்சிட்டு வந்து நான் பண்ணிக்கலாம் எங்கள் கோயிலில் தமிழ் அர்ச்சனை. கருவறையில் இருப்பவர்கள் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று இருந்த பழைய நிலையை மாற்றிவிட்டார்கள். பழைய கலைஞர் ஆட்சியிலேயே, ஜெயலலிதா ஆட்சியிலே இருந்துச்சு பாருங்க, தமிழில் கேட்டால் தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சட்டம் இருந்தது. அதை மாற்றி இப்பொழுது ஃபோன் பண்ணி வெளியிலேருந்து அழைச்சிட்டு வா அர்ச்சகரை, அவர் வந்தா நீ பண்ணலாம். கருவறையில் இருக்கும் பூசகர், அர்ச்சகர், அவரை போய் நீ தமிழில் பண்ண சொல்லக்கூடாது. இப்போ சட்டங்க, விதிமுறை. என்னங்க அது? எனக்கு இப்போ நம்ம பத்துமலை முருகன் கோயிலுக்கு போன தடவை வந்தபோது போனேன். அந்த 172 அடியா கடந்து, இந்த தடவை மேலே ஏற முடியலை. நம்ம நண்பர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க. போன தடவை போகும்போது 23 உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு வந்தபோது, அப்போ போன போது அங்கே அர்ச்சகர் இருந்தாங்க. யார் தம்பி எந்த ஊருங்கன்னு கேட்டோம். ஆனால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துலேயே தான் வந்திருக்கோம் ஐயா அப்படின்னாரு. எல்லாம் பிராமணர் இல்லாத தமிழர்கள். வாழ்த்துக்கள் தம்பியெல்லாம், வணக்கம். எங்கள் ஊரில் அப்படி பார்க்க முடியாது, நீங்கள் யார் மலேசியாலேயாவது இருக்கீங்க, தமிழர் அர்ச்சனை பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த தம்பிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க எடுத்து ஒரு சார்பே ஒரு துண்டை போற்றி மரியாதை பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போனோம். இங்கே தான் பத்துமலையில் போனோம்னா பூசாரி கொடுத்தாரு, அர்ச்சனை பண்ணாருங்க. சொன்ன பண்ணாங்க, கொடுத்தாரு. உடம்புல பூணூல் இல்லை. என்னங்க எந்த ஊருங்க என்னன்னு கேட்டேன். கும்பகோணம் ஐயா அப்படின்னாரு. நம்ம மொழியில் சொன்னார், வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. பரவாயில்ல, மலேசியாவில் அப்படி இருக்க. எங்கள் ஊரில் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பிரபலம் ஆகிடுச்சுனாக்கா அங்கே நம்ம ஆளுகளை விரட்டிடுவாங்க. நம்ம ஆளுகளே விரட்டிடுவாங்க, யாரும் இல்லை. நம்ம ஆளுகளே கொஞ்சம் பிரபலம் ஆகிட்டா போகுது. முனியாண்டி கோயில்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் மக்கள் அதிகம் தான், முனீஸ்வரர் ஆகிடுவார். ஆமாங்க, நாங்கள் என்னத்தை சொல்கிறது? இப்படி ஆன்மீகத்தில் மிக மோசமாக அயலார் ஆதிக்கம் வருகிறது. ஆன்மீகத்தில் வீழ்ந்ததுனால்தான் நம்மகிட்ட 1000 ஜாதி அடிமைத்தனம் எல்லாம் சூத்திரப்பட்டம் வந்தது. அதில் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜேந்திர சோழன் சொல்கிறோம், பேசுகிறோம்.
அவங்க கணக்கில் சூத்திர அரசன், சத்திரியன் கிடையாது. ராஜேந்திரன் தமிழ்நாட்டை சத்திரியன் கிடையாது. பிராமணால் இருப்பா, அடுத்தது சூத்ரால். சூத்ராளுக்குள்ள ஒரு சப் டிவிஷன் தான் பஞ்சமர். 2 வர்ணம் தான் இங்கே, 4 வர்ணம்லாம் கிடையாது. சும்மா சொல்லி கிடப்பாங்க நம்ம 4 வர்ணம் 4 வர்ணம். நம்ம 4 வர்ணத்தில் தகுதியே கிடையாது. ராஜராஜனா சூத்திர அரசன். ஆறுமுக நாவலில் பெரியவர், அங்கே தான் அவங்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். வள்ளலாரே ஏற்றுக்கிட்டார். பெரிய தமிழ் பண்டிதர் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவல். அவர் சொன்னார், சைவ பிள்ளைமார் அவர், ஈழத்தில் பெரிய ஜாதி நம்பர் 1. ஆமாம், சூத்திரர் தான். நாங்கள் சற்சூத்திரர்கள் அப்படின்னாருங்க. எப்படியா அவரே பெரிய மனுஷன், எப்படி கண்டிஷன் மைண்டுங்கிறான்ல. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வச்சு பழக்கி 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 நாங்கள்லாம் வண்டி, இப்போ நீங்கள்லாம் வண்டி மாடெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. வண்டியில் பழக்கிறது கஷ்டப்படுவோம். காலக்கண்ணை வீட்டில் பிறந்த காலக்கண்ணை வண்டியில் கட்டி பழக்கிறதுக்கு பழக்கிட்டோம்னா 2 கண்ணுக்குட்டியும் 2 காலமாட்டையும் பிடிச்சிட்டு போனோம்னா வலது பக்கம் வைக்க வேண்டிய மாடு தானாக வலது பக்கம் முகத்தடிக்கு போயிடும். இடது பக்கம் போக வேண்டிய மாடு தானாக இடது பக்கம் முகத்தடிக்கு போயிடும். ஏன்னா அந்த வண்டியில் நுகத்தில வச்சு அதை பழக்கிறதுக்கு கடுமையாக பாடுபட்டோம், கஷ்டப்படுவோம். பழக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வலது பக்கம் எந்த மாடு போகணுமோ அது தானாக போயிடும். நுகத்தடி வண்டி நுகத்தடி பிள்ளைகளுக்கு பல பேருக்கு தெரியாது நுகத்தடினா என்னன்னு, போயிடும். இடது பக்கம் தானாக அது போயிடும், அந்த மாடு போயிடும். பழக்கம். அது மாதிரி நம்மளா நாங்கள் சூத்திரம் தான், சற்சூத்திரம். இப்படி அடிமைப்பட்ட கண்டிஷன் மைண்டுக்கு போயிடுறோம். அந்த நிலையில் இருக்கிறோம். நீங்கள் மலேசியாவில் இந்த ஒரு செய்கிறீர்கள், இங்கே அந்த மாற்றங்களை கொண்டு வாங்க. எங்கள்கிட்டேருந்து தாய் தமிழகத்திலேருந்து கற்றுக்கிறத விட உங்கள்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்குறோம். பங்களிப்பு செய்யுங்க. இது மலேசியா பார், மலேசியா பார். 10 மலை முருகன் கோயிலில் தமிழர்கள் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். 10 மலை துர்க்கையம்மன் கோயிலில் தமிழர்கள் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. 10 மலை முருகன் கோயிலில் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை செய்யணும். ஆன்மீகத்தையே ஒழிச்சிருவேன் அப்படிங்கிறது சில பேருக்கு அது முடியாது. கடவுளை ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் உரிமை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யார் மீது எதுவும் கடவுளையும் திணிக்க வேண்டாம், கடவுள் மறுப்பையும் திணிக்க வேண்டாம். அது அவரவருடைய உரிமை, அது மனித உரிமை. கடவுள் மறுப்பு என்பது உலகத்தில் மிக மிக குறைவு. அது அறிவியல் பூர்வமானது என்று சொல்லலாம், அறிவியல் பூர்வமாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லலாம், பெரிய விஞ்ஞானிகள் சொல்லலாம். அதே விஞ்ஞானிகள் தான் சந்திரமண்டலத்துக்கு விண்வெளி ஆய்வுக்கு போகிறவங்க போய் திருப்பதி கோயிலில் பூஜை பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது மாதிரி இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் இறங்கினார். இறங்கின உடனே அவர் பைபிளைத்தான் படித்தார். சந்திரனை தொட்டதின்று மனித சக்தி, சரித்திரத்தை மாற்றியது மனித சக்தி, இந்திரன்தான் மின்னாட்டின் அரசன் என்ற இலக்கணத்தை திருத்தியது மனித சக்தி என்று பட்டுக்கோட்டையார் பாடினார். நீலாம்ஸ்டாங் போய் காலடி வைத்து நிலவில் படித்தது பைபிள் தான். மனித உளவியல், அது மனித உளவியல் தேவையாகவும் இருக்கலாம். அதையெல்லாம் நான் உடனே மெக்கானிக்கலாக மாற்றிடுறேன்னு மல்லு கட்டி இருக்கக்கூடாது. விவாதம் பண்ணுங்க. நாங்கள் தான் சொல்லுவோம், கடவுள் மறுப்பாளர் கடவுள் ஏற்பாளர் 2 பேரும் நாகரிகமாக விவாதம் பண்ணிக்கோங்க, தர்க்கம் பண்ணுங்கள். ஆனால் ஒன்றை ஒன்று ஒழிப்பேன் என்று மல்லு கட்டாதீங்க. ஒன்றை ஒன்று ஒருவரை இழிவுபடுத்தாதீங்க. இந்த ஜனநாயகம் இருக்க வேண்டும். எனவே நமக்கு இன்னைக்கு ஆன்மீகத்தில் நம்மை அடிமையாக்கியவர்களால் தான் இன்று வரை நமக்குள் 1000 வர்ணம் ஜாதி பிரச்சனைகள். இன்று வரை நம்மை நாம் அறிய முடியாமல் கிடக்கிறோம். நம் இனத்தை உணர முடியாமல் கிடக்கிறோம். வெவ்வேறு பேர் சூட்டுறாங்க. இன்னைக்கு அங்கெல்லாம் ஆன்மீகம் தான் அரசியலுடைய தலைமை தத்துவம். ஆன்மீகத்தை வைத்து தமிழர்களை பல பேரை வீழ்த்தியவர்கள் இன்றைக்கும் ஆன்மீகத்தை வைத்து தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்காகத்தான் முயற்சி செய்கிறார்கள். எனவே தமிழர் ஆன்மீகம் எழ வேண்டும். தமிழர் ஆன்மீகம் என்பது வர்ணாசிரமத்துக்கு எதிரானது, மனித பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு எதிரானது, மனித நேயமானது, மனித சமத்துவமானது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இதுக்கே பாருங்க, இந்த பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு உபா செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னார்ல திருவள்ளுவர்.
இந்த உரையாசிரியர்கள் எல்லாம் பெரும்பாலும் பிராமணர்கள். எங்க நம்ம கோட்டை விடுறோம்னு பார்த்துக்கங்க. ஏன் நம்ம எழுதக்கூடாத? அவர் என்ன எழுதுறாரு? புரிமேல் அழகர், பரிமேல் அழகர் என்ன எழுதுறாரு? அந்த பிறப்புக்கும் எல்லாம் பிறப்பால் எல்லாரும் சமம், தொழில் வெவ்வேறு தொழில் செய்யறதுனால அதனால சமம் இல்லை என்று அவர் சொல்றார். உண்மை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தல். எல்லா உயிருக்கும் பிறப்பு சமம். அதுக்கு தொழில் அடிப்படையில் வேற்றுமை பார்ப்பது ஒவ்வாது. அதில் ஒரு சிறந்தவர் ஒரு கீழானவர்கள்லாம் ஒவ்வாது. ஒவ்வாது தானங்க சொல்லணும். அதை எப்படி பிரிச்சா அர்த்தம் சொல்றாங்க பாருங்க. பிறப்பு ஒக்கும், பிறப்பு ஒன்றா தான் இருக்கும்பா, ஆனால் சிறப்பு ஒவ்வாது. ஆனால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்பதெல்லாம் பிறப்பால் ஒவ்வாதுன்னு உணர்ந்து இணைக்கிறான், ஃப்ராடு பண்ணி இணைக்கிறான். அந்த பரிமேலழகர் புரிமேலழகர் எழுதுனதை தான் மூவா அப்படியே எழுதுறாரு, கருணாநிதி அப்படியே எழுதுறாரு, இன்னைக்கு வரை எழுதிடுறாங்க அப்படியே. பரிமேலழகர் உரையை எவ்வளவு மாற்ற வேண்டும் என்று பாவேந்தர் எழுதினார், முழுசா எழுதலை. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினார், உரை எழுதினார். நம்ம செயற்கையாக எழுத வேண்டியதில்லை. நம்ம ஐயா புலவர் குழந்தை அவர்கள் ராமாயணத்துக்கு பதிலாக வேற ஒன்று ராவணகாவியம் எழுதினார். அது போல பண்ண வேண்டியதில்லை. அவர் பெரிய புலவர், பெரிய ஆய்வாளர், நல்ல இலக்கிய செம்மல். அவர் ஒரு தலைமை பேச்சை கட்டிட்டு அப்படி எழுதினார். வேற ஒரு புதுக்காவியம் எழுதலாமே தவிர அதை போய் நம்ம அப்படி மாற்றி எழுதிக்க வேண்டியதில்லை. இல்லை, அதுபோல் நம்ம திருவள்ளுவரை போய் பண்ண வேண்டியதில்லை. உள்ளது உள்ளபடி திருவள்ளுவர்கிட்ட குறைபாடுகள் இருக்கிறது. பெண் உரிமை சமமாக சொல்லவில்லை, இருக்குதா? எங்கள் தாத்தாக்கிட்ட இருக்குப்பா. 95 விழுக்காடு சரியாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்காரு. 5 விழுக்காடு எங்கள் தாத்தா சொன்னதை நான் ஏற்றுக்கல, திருவள்ளுவர் சொன்னாலும் ஏற்றுக்கலப்பா. சொன்னால் என்ன தப்பு இல்லையே? அவன் தானே உனக்கு துணிச்சல் கொடுத்துருக்கான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு உனக்கு சொல்லிட்டான்ல. ஆனால் அவனாவில் அதன் போல அதை பார்த்துக்க வேண்டியதானே. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உரையாசிரியர் எழுதுறது. உரை நம்ம எழுதுறது இல்லை, எல்லாம் அவள் எழுதுவது. அங்கேருந்து கொண்டாந்து கரெக்ஷன் பண்ணிட வேண்டியது. வேதத்தோட நால்வர்ணத்தோட இதிகாசத்தோட கரெக்ஷன் பண்ண வேண்டியது நம்ம கதையெல்லாம். இந்த மாதிரி சீரழிவுகளிலிருந்து விடுபட வேண்டும். அதை விடுபடுவதற்கு தான் இந்த தமிழர் சமயத்தில் ஒரு எழுச்சி மாற்றம் வரணும். தமிழர் சமயம், இப்போ தமிழ் சமயம்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம முன்னோர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க. வைணவம், அதாவது மாலியம், சிவனியம் எல்லாம், மற்ற மாரியம்மன் வணக்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழர் சமயம் என்று பேர் வைக்கலாம் என்பதை மறைமலை அடிகள் சொன்னார். காசு பிள்ளை நூல் எழுதியிருக்கிறார். 1940ஆம் ஆண்டு அந்த நூல் வெளியாக இருக்கு. கா சுப்பிரமணிய பிள்ளை எம்ஏ எம்எல் பிள்ளை என்றும் அவரை சொல்வார்கள். பேராசிரியராக இருந்தவர், சட்டத்துக்கும் பேராசிரியராக இருந்தவர், சட்டத்துறைக்கும். சிறப்பாக அவர் எழுதியிருக்கார். தமிழர் சமயம் என்று எழுதியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் இதை உள்ளடக்கிடுங்க. இப்போ நமக்கு ஒரு பொது சமயம் தேவைப்படுது. சிவனியமாக இருக்கட்டும், மாலியமாக இருக்கட்டும், இதெல்லாம் உள்ளடக்கி ஒன்று பொது தேவை. அந்த முயற்சி தான் இப்போ தமிழ் சமயம் இவங்க எடுத்துருக்கு. நீங்கள் எடுத்துக்கிறதா அதான். உங்கள் முன்னோர்கள் இதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவர் தமிழர் சமயம் சொன்னார். இப்போ இந்த பேரோ வேறொரு பேரோ ஒரு பொது பேர் தேவை நம்ம சமயத்துக்கு. நம்முடைய சிவனியம், நம்முடைய மாலியம், வள்ளலாரியம் எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு ஒரு பொது பேர் ஒன்று இருந்தால் நல்லது. அப்படி இல்லை என்றாலும் உளவியலில் பொது பேராக வச்சுக்கிட்டு நம்ம இருப்போம். அதெல்லாம் தமிழர் சமயங்கள் என்ற வகையில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். நமக்குள் ஒருவருக்கு ஒருவர் காழ்ப்புணர்ச்சியோ கசப்புணர்ச்சியோ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு சமயம் என்பது, மதம் என்பது இல்லாமல் போய்விடவில்லை, இருக்கிறது. இருக்கும் பொழுது நமக்கு என்ன முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க, அதிலேருந்து இன்றைக்கி எதை எடுத்துக்கலாம் என்ற வகையில் நாம் எடுத்துக்கொண்டு சரி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் தான் இங்கே மலேசியாவில் தொடர்ந்து நம்முடைய ஐயா கலையரசு போன்றவர்களும், நம்முடைய ஆனந்த தமிழன், மற்ற நண்பர்கள், சான்றோர்கள் எல்லாம் இந்த தமிழ் சமய பேரவையை நடத்தி வருகிறார்கள். இதில் நீங்கள் சமய நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்கலாம். இது ஒரு ஒழுக்கம், இது ஒரு சமூக நீதி, ஒரு இன காப்பு, தமிழ் இன காப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த வகையில் இந்த சிந்தனைகளை செய்யுங்கள். இப்போ சிறப்பாக இந்த 5ஆம் மாநாட்டை நடத்தியிருக்கின்ற அந்த பெருமக்களுக்கு நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலும்
நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவை சார்பிலும் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.